ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் கோவில் ஸ்டைல் புளியோதரை மிக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இனி கோவில் ஸ்டைல் புளி சாதம் சாப்பிட புளியை கரைச்சி கொதிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. இந்த ஒரு பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் புளி சாதம் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் குண்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா பொருளையுமே நல்லா வறுக்கணும், அப்போதான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி விதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் லைட்டாக பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதையும் லைட்டாக அந்த சூட்லேயே வதக்கி விடுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா இந்த மாதிரி நார்லாம் எடுத்துட்டு தூசிலாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்து நல்லா முருகெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா இது முருகெல்லாம் ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு புளியும் காஞ்ச மிளகாவையும் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மீதி இருக்க பொருளையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோலோடோ இல்லை தோல் இல்லாமலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதோடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா தாளித்து விடுங்க. எல்லாமே நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல பொடி, அதை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்ய போகிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை மிக்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா நான் புளியோதரை மிக்ஸ்லேயும் அப்புறம் சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இப்போ வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கமன்னு சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.